வீட்டுக்கு வந்து டாக்டர் வந்தோடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டாக்டர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது, பார்த்துக்கலாம், சீக்கிரமாகவே வந்து தாத்தாவை குணப்படுத்தி கொடுக்குறது என்னோட கடமை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பெரியவரை சீக்கிரம் குணப்படுத்தி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிஜமாவா, பாசிபிள் இருக்கா அப்படின்னோடனே பாசிபிள் இருக்குது, ஆனால் என்ன அவரோட ஏஜ் தான் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிறதால ப்ராப்ளமாக இருக்குது, அந்த உடம்பை ஏற்றுக்கணும் நாங்கள் கொடுக்குற மெடிசன், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எல்லாருமே சந்தோஷம் அடைகிறாங்க. நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டாக்டருக்கு நன்றி சொல்கிறாங்க. அடுத்து டாக்டர் சாப்பிட்டு சொல்கிறாங்க, மகா இல்லை பரவாயில்லைங்க, நான் கிளம்பணும், கான்ஃபரன்ஸ்க்காக நான் வந்தோடனே நான் கிளம்பிடணும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பாருங்கள் தாத்தாக்கு நல்லபடியும் நான் குணப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மெடிசன்ஸ்லாம் வந்து நான் அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இப்போ தாத்தா வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது வீட்டில் விசேஷம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. உடனே எல்லாருமே இல்லை, ஆமாம் விசேஷம் இருந்தால் ஒன்றும் தாத்தா சந்தோஷப்படுவாங்க, எல்லாமே சந்தோஷப்படுவாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் வந்து இருக்கவே இருக்குது. விஜயோட மேரேஜ் அதை முடிச்சிடலாம், அப்புறம் என்ன எல்லாரும் மேரேஜ் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நிஜமாவாம்மா உண்மையிலேயே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து விஜய்க்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அதே மாதிரி நம்ம மகாவும் சந்தோஷப்படுறாங்க. மகா வந்து ஃபோன் பண்ணி வந்து அவங்க அம்மாவுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாத்தாக்கு வந்து மெடிசன் கிடச்சிடுச்சு, அவரை சீக்கிரமாக குணப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜயோட மேரேஜ் பற்றி சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து பிரபா வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, கோட்டீஸ்வரி வந்து, என்னடி சும்மா வந்து ஏதாவது வந்து ரோன்லேயே உட்காந்துட்ருக்க, உனக்கு ஒரு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தா தனியாக வந்து உட்காந்துக்கிற, இந்த சாப்பாடை சாப்பிடு, இது வேறு உனக்கு தனியாக கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த அக்கா ஃபோன் பண்ணால் தாத்தா சீக்கிரமாக குணமாயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து விஜய் வந்து கால் பண்ணுறாரு. விஜய் தம்பி கால் பண்ணுதிரி பேசுடி அப்படின்னு, எனக்கு வேணாம் நீயே பேசுன்றாங்க. ஏன்டி இப்படி பண்ணுற சொல்லிட்டு ஆன் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ண உங்ககிட்ட, வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் தெரியாது ப்ரோ, நீ வந்தே ஆகணும் புரியுதா, நான் இந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், அங்கே நீ வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு வந்து நான் வரமாட்டேன்றாங்க. போடி தம்பி தான் கூப்பிடுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே அனாமிக்காக ஃபோன் பண்ணி விஜய் சொல்கிறாரு, இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், அதை சொல்கிறதுக்கு தான் அவனை கூப்பிட்டேன், அதே மாதிரி ப்ரோவையும் கூப்பிட்ருக்கேன், நீங்கள் 2 பேர் வந்தீங்கன்னா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அப்படி என்ன விசேஷம், ரொம்ப சந்தோஷமான விஷயம்ன்றாரு. சரி சொல்லிட்டு நான் அனாமிக்காவும் வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்ம சூர்யா என்ன பண்ணுறாரு, தனியாக உட்காந்துட்டு அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ மகா வராங்க, என்னங்க நீங்கள் தனியாக உட்காந்து சந்தோஷப்பட்டு இருக்கீங்க, என்கிட்ட சொன்னால் நானும் சந்தோஷப்படுவேன்ல அப்படின்றாங்க. இங்கே பாரு, நான் ஏற்கனவே சொன்னல உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு வந்து தேடி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், சந்தோஷன்றது 2 பேரும் வந்து ஒருத்தர் தனியாக ஃபீல் பண்ணால் அது கண்டிப்பாக கம்மியாக இருக்கும், அதுவே மற்றவங்களோட ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அதிகமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட ஷேர் பண்ண எனக்கு விருப்பமே கிடையாது புரியுதா, உன்னை பார்த்தாவே டென்ஷன் ஆகுது, மறுபடியும் என் கண்ணு முன்னாடி வந்து என்ன எனக்கு தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் நேற்று தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க, இன்றைக்கி வேறு மாதிரி பேசுகிறீங்க, தேங்க்ஸ் சொல்கிறது தாத்தாக்காக, மற்றபடி உங்ககிட்ட இருந்த அந்த கோவம் இருக்க தான் செய்து உன் மேலே புரியுதா, அது மாறவே மாறாது, நீ பண்ண வேலை அப்படின்றாரு. சரி ஓகே, உங்கள் கோவம் போக என்ன பண்ணணும், நீ என்னை விட்டுட்டு போயிடணும் போதுமா அப்படின்றோன்னே, என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் உங்களை விட்டுட்டுலாம் போக மாட்டேங்க அப்படின்றாங்க. அப்போ விட்டுட்டு போகலாம் என்ன தான் பண்ண போகிற, இங்கே பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் மனசு மாறும் நம்பிக்கை இருக்குது, அதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் மாறாது போதுமா, இங்கே பாரு தாத்தாவோட பிரச்சனை தீர்ந்தோன்னே இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, நீ இங்கேருந்து போ முதல்ல, உன்னை பார்த்தாவே எனக்கு நீ பண்ண துரோகம் தான் ஞாபகம் வருது. சரிங்க, நானே துரோகம் பண்ணேன்றீங்களே, நீங்கள் பண்ணலையா, நான் என்ன பண்ணேன், தாத்தாக்காக நீங்களும் நடிச்சிங்கல்ல, அதே மாதிரி அக்காக்காக நான் நடித்தேன், ஏங்க வந்து இந்த புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, நான் புரிஞ்சுக்க தயாராக இல்லை மகா, இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாரு. இவரை வந்து இவர் போக்கில் தான் விட்டு பிடிக்கணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சரிங்க நான் போயிடுறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து இடிச்சிட்டு போகிறா கிட்ட, இவ இப்படி இடிச்சிட்டு போகிறா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து அங்கேருந்து பிளேன் கேஸ் கொடுக்குறாங்க. ஐயோ என்ன இது புதுசாக இப்படி மாறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. மகா சிரிக்கிறாங்க.